பாலாஜால சூப்பரான சாட் ஷாப் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? வாங்க நான் கூட்டிட்டு போறேன். நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கடை அந்த பக்கம் இருக்கு. பாலாஜால ஒரு ஃபைனான சாட் ஷாப் நான் தேடிட்டு இருந்தேன். அங்க நான் கண்டுபிடிச்சதுதான் இந்த சாய் சாட் கார்னர். இவங்க கிட்ட நான் ஒரு 2-3 டிஷ் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க வந்து வீடியோ எடுத்துட்டுமான்னு கேட்டேன். தே அப்ரூவ்ட் இட் அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஹேப்பனிங். நீங்க ஏற்கனவே இங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. நானும் கொஞ்ச நேரத்துல ஷேர் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாலாஜாவோட சாய் சாட் கார்னர் அங்கதான் இன்னைக்கு நம்ம அட்டி போட்டிருக்கோம். இங்க இது கரெக்டா உங்களுக்கு எங்க லொகேட் பண்றதுன்னு கஷ்டமா இருந்ததுன்னா கூகுள் மேப் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இருந்தாலும் அதை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலாஜாவோட அனந்தல ரோடு இருக்குல்ல, அங்க பெருமாள் கோயில் இருக்கு, அந்த ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த நார்த் இந்தியன் சாட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆனா அது எதுவுமே நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இல்ல, நம்மளுடைய சுவைக்கு ஒட்டின மாதிரி இருந்தது. அதை தான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே ஒருவேளை இந்த இடத்துல ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஒன்னு ஆரம்பிக்கிறேன். இல்ல இதை விட்டுட்டு இது இவங்க கிட்ட சூப்பரா இருக்குமே அப்படின்னு இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ முதல்ல வந்து இவங்களுடைய பிரெட் பஜ்ஜின்னு சொல்லிட்டு நான் இவங்க கிட்ட சாப்பிட்டு இங்க கண்டிப்பா வீடியோ எடுக்கணும்னு என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஐட்டம் வந்து இந்த பிரெட் பஜ்ஜி தான். நான் இதோட பிரைஸுமே சொல்ல போறது இல்ல. நீங்க நேரா அங்க போய் பார்த்துட்டு அந்த பிரைஸுக்கு அது worth அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பிரெட் பஜ்ஜிக்கு சாஸ் கொடுப்பாங்க. அது நார்மல் டொமேட்டோ சாஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் லிக்விடா இருக்கும். ஆனா அது சூப்பரா இருக்கும். இதுக்கு அந்த சாட் மசாலா கூட சேர்ந்து ஆஹா. சுத்தி சுத்தி நம்ம நான்வெஜ்க்கு நிறைய ஐட்டம் தேடுவோம்ல, அதுக்கு மத்தியில இது ஒரு வெஜ் ஜெம்முன்னு கூட சொல்லலாம். பாலாஜால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது ரொம்ப ஹோம்லியா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, நீங்களும் அதை சொல்லுவீங்க. அடுத்ததாக வந்து தஹிபூரி. உண்மையா சொல்லணும்னா இது வரைக்கும் அந்த தஹிபூரி எங்கேயுமே ட்ரை பண்ணது இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லஸ்ஸி ஸ்டைல் கர்டு, அதுல லைட்டா லைட்டா இனிப்பும் இருக்கு. இந்த வெங்காயம் எல்லாம் கூட சேர்ந்து ஒரு தயிர் பச்சடி ஃபீல், ஒரு சாட் ஃபீல், அது நல்லா இருக்கு. ஒரு மாதிரி திவ்யமா இருக்கு. இந்த ரஃப் அண்ட் டப்பா சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு போலாம், நல்லா இருக்கும். ரொம்ப காரமா இல்ல, அது என்னமோ நல்லா இல்லைன்னு சொல்ற இடத்துல இல்ல, நல்லா இருக்கு. தி பெஸ்ட் என்னால சொல்ல முடியல, அந்த டேஸ்ட் எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. அடுத்ததாக அவர்களோட பேபி கார்ன். இது வந்து எனக்கு இவங்க கிட்ட ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆகும். அந்த மசாலாவும் இந்த பேட்டரும் சேர்ந்து அது ரொம்ப சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா? நான் சாப்பிடறதுக்குள்ள கொஞ்சம் ஆறிடுச்சு, ஆனா அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு சாப்பிட. ஆஹா, என்ன விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 பிளேட் சாப்பிடலாம். நல்லா இருக்கு, அந்த பேட்டர் அவ்வளவு சூப்பரா இருக்கு சாப்பிட. உள்ளது பேபி கார்ன் ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு. இந்த ஐட்டத்தை வந்து நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருக்கேன். சமோசா சுண்டல் ஆர் சமோசா மசாலா ஆர் அந்த பானிபூரி மசாலா போட்டு சமோசா போட்டு கொடுங்க, இது எப்படி வேணா கேட்கலாம். எப்படி கேட்டாலும் உங்களுக்கு இந்த ஐட்டம் தான் கிடைக்கும். இதை நான் வந்து சென்னையில 2-3 இடத்துல சாப்பிட்டுருக்கேன். Cheers.
இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு சூப்பரா இருக்குங்க. அந்த சமோசாவோட உருளைக்கிழங்குல ஒரு ஒரு அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் இருக்கும். அது இந்த பானிபூரி மசாலாவோட அந்த கிரேவி கூட சேர்ந்து அது ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுது. நான் சாப்பிட்ற அந்த கிரன்ச் சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா? அந்த பானிபூரி இன்னும் ஊறல. அந்த பூரி வந்து கிரேவி கூட அது அல்வா மாதிரி மாறிடும்ல, அந்த மாதிரி ஆகல. கேக்குதா? ஸோ இது நான் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நல்லா இருக்கு. ரெகுலராக சாப்பிடுவோம். நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதில் பிரெட் பஜ்ஜி ஹைலைட்டாக இருக்கும். நீங்க எது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க? எனக்கு வந்து பிரெட் பஜ்ஜி ஹைலைட்டாக இருக்கும். நீங்க நான் சுண்டல் சாப்பிடுவோம். நீங்க ஸ்டார்ட் பண்ணல நீங்க நல்லா இருக்கும். ரெகுலராக இங்கே தான் ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவோம். நாங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வந்து ரெகுலராக இங்கே வந்து என் பசங்களையும் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா மெயினாக வந்து பானிபூரி பிரெட் பஜ்ஜி எல்லாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குவாலிட்டியும் வந்து ரேட்டும் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கான ரேட்டு கரெக்டாக இருக்கும். ஹையஸ்ட்டும் எதுவும் இல்லை, லோ பட்ஜெட்லேயே இருக்கும். நல்லா குவாலிட்டி. ஃபைனலி ஒரு சாட் கார்னர் வந்துட்டு இதை சாப்பிடாம நம்மளுடைய அந்த 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 டைமுக்கு நம்ம சாப்பிட்றத முடிச்சு வச்சோம் அப்படின்னா அது பெரிய குற்றமாக கருதப்படும். ரசப்பூரி இதை இப்படி சாப்பிட்றத விட இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுள். கரெக்டான புளிப்பு, அந்த பெப்பரோட ஹிட்டு, கொஞ்சம் உப்பு எனக்கு அதிகமா ஃபீல் ஆகுது. சூப்பரா இருக்கு. ஒரு வழியா நான் இவங்க கிட்ட 5 ஐட்டம் ட்ரை பண்ணி முடிச்சிருந்தேன். 5ல எனக்கு கொஞ்சம் டவுன் பாயிண்டா பார்த்தது நான் வந்து தஹிபூரி தான். மற்ற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய டங்குக்கு அது ரொம்ப அப்பீலிங்கா இருந்தது. இது இல்லாம இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காளான் வந்து அவைலபிளா இருக்கு. மஞ்சூரியன் டைப்ல தஹிபூரி மாதிரி சேவ் பூரின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்வீட்டா இருக்கும், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. காலிஃபிளவர் பக்கடா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சாட் ஐட்டம்னு நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் நல்ல குவாலிட்டியில ஹஸ்பண்டோட தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். நீங்க இங்க வந்தீங்கன்னா என்ன ட்ரை பண்ணுவீங்க, இல்ல என்ன ட்ரை பண்ணலாம்னு பிளான்ல இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அண்டில் தென் குட் பை ஃப்ரம் சூர்யா.